ஹாப்பி நியூ இயர் கேமர்ஸ். இது முரளி தமிழ் கேமிங். நியூ இயர் ஸ்பெஷல்னா 4 சேலஞ்சஸ் இன்றைக்கி பிளானு. ஆனால் ட்ரூத் என்னென்னா, ஃபஸ்ட் எபிசோடில் 3 சேலஞ்சஸையும் நம்ம தோற்றுட்டோம். RC24 ஈஸி இல்லை. இந்த வீடியோவில் எப்படியெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னு அந்த வீடியோவில் போய் பாருங்கள், எப்படியெல்லாம் நம்ம ஃபெயில் ஆகணும்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த சேலஞ்சுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முரளி தமிழ் கேமிங் சார்பாக அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வாங்க நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஓகே, தி ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னன்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பவர் பிளே 6 ஓவரில் 45 ரன் அடிக்கணும், விக்கெட்டை இழக்காமல். விக்கெட் போகக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம போயிடலாம் உள்ள. சாரி, இதெல்லாம் லாக் மறந்துட்டேன். 20 ஓவர்ஸ் இருந்தால் தான் வந்து நம்மளால் 6 ஓவர் பவர் பிளே அப்படின்னு வரும். ஒரு மேட்ச்லேயே நம்ம 4 சேலஞ்சஸையும் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே வந்தாச்சு. நம்ம டைரெக்டாக டாஸ்க்குக்கு போயிடலாம். இங்கே நம்ம இந்த மேட்ச்சை பார்த்துட்ருக்கோம். ஓகே, டாஸ்க் சுண்டி விடப்பட்டது. அண்ட் ஓகே, ஆப்போசிட்டாஸ் வந்து அப்பாடி நமக்கு ஏற்ற டிசிஷனே வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேட்டிங்க்கு இதுதான் பண்ண போகிறோம், அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்திருக்கு. ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஓகே, நம்ம வந்து இறங்குறோம். 45 ரன்ஸ் அடிக்கணும், விக்கெட்டை இழக்காமல். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த சேலஞ்சு சீரீஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிது. என் பொறுத்து ஒரு மாதிரி நல்ல வியூஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சேலஞ்சு சீரீஸை ஒழுங்காக அழகாக செதுக்கி விளையாட போகிறோம். ஓகே, நம்ம கொஞ்சம் மெதுவாக அடிக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான விஷயம் விக்கெட் இழக்கக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம விக்கெட்டை இழந்துட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக ஸ்ட்ரோக் தான் ஆட போகிறேன். அதனால் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஸ்ட்ரோக் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்ட்ரோக் தான் அழுத்தினேன். ஸ்ட்ரோக் எப்படி உங்களுக்கு வந்து லாஃப்டராக போய் விழும். சரிங்க, செகண்ட் சேலஞ்சு. சாரி, இந்த சீரீஸோட 5th சேலஞ்ச் இது. இந்த வீடியோக்கான செகண்ட் சேலஞ்ச் என்னென்னா, பவர் பிளே இருக்கக்கூடாது. 5 ஓவரில் வந்து இருங்க, 5 ஓவரில் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள் மட்டும் எடுக்கணும். பட் அதில் 5 ஓவர் இழுத்துட்டு போனால் என்னோடய வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ வந்து அதனால் நான் வந்து 3 ஓவர்ஸாக மாற்றிட்டேன். ஓகேவா? ஓகே, நான் இந்த பவர் பிளேவை ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வரேன். ஓகே, ஆட்டோ ப்ளே பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சேலஞ்சுன்னு சொல்கிறேன். என்னன்னா, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் அடிக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ அப்படி இப்படின்னு வளரிட்டுருக்கிறேன். சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் மட்டுமே எடுக்க வேண்டும். ட்ரிபிள் கூட எடுக்கலாம். ஜஸ்ட் 3 ஓவர்ஸுக்கு சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் எடுக்கணும். நம்ம வேறு ஏதாவது நீங்கள் சேலஞ்சஸ் கொடுங்க, நான் கொடுங்கன்றாங்க. பட் கமெண்ட்டில் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஐ புட்டிங் ஹார்ட் ஒர்க் அண்ட்
I am putting the hard work and something. ப்ளீஸ் அதில் விக்கெட் இழக்கணும்னு இல்லை, ஸோ அதனால் விக்கெட் இழந்தாலும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸோ சேலஞ்சை ஆக்சுவலாக என்ன தெரியுமா, விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற பொழுது விக்கெட் விழணும் அப்படின்ற போது விக்கெட் விழாது. ஆனால் விக்கெட் விழக்கூடாதுன்ற இடத்துல போது தான் விக்கெட் விழும். அதுதான் RC ரியல் கிரிக்கெட். எனக்கு அந்த இந்த வைப்பு பார்த்து RC24 RC24 கிடையாது, ரியல் கிரிக்கெட். நம்ம இனிமேல் RC அப்படின்னு கூப்பிட்டாலும் வெறும் என்ன இது RCனா, அதனால் நம்ம ரியல் கிரிக்கெட்னே கூப்பிடுவோம். ஏன்னா இந்த கிராஃப்ட் வந்துட்ட போயிடுச்சு, அதனால். ஓகே, உங்களுக்கு ரியலிஸ்டிக் கேம் பிளே அதெல்லாம் வேணும்னா மோட்ஸ் பை பண்ணலாம். எனக்கு ஒரு யோசனை தோணி இருக்குது, மோட்ஸ் அப்படின்ற ஒரு இதை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத எனக்குள்ள ஒரு டவுட் எழுந்திருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், நீங்களும் அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். முரளி ஐடி பெயர் முரளி தமிழ் கேமிங் 57188. என்ன பண்ணணும்னா முரளி தமிழ் கேமிங் போட்டு 5757 போட்டுருங்க, 5 போட்டுருங்க. டோனியோட ஜெர்சி நம்பர், விராட் கோலியோட ஜெர்சி நம்பர், ஜடேஜாவோட ஜெர்சி நம்பர். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க, நான் கேப்ச் இதில் போட்டுடுறேன். இதில் பேர் என்ன சம்திங், அந்த இது கீழே, அந்த ஐடி கீழே ஏதோ ஒன்று இருக்குமே. எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி வேறு எதுவுமே தெரியாதாமே, என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி எதுவும் தெரியாது. சாரி கைஸ், உங்களை நான் ஒரு ஆடை பார்க்கேன். சாரி, நான் உங்களை ஆட் பார்க்க வச்சிட்டேன். நான் இது என்ன எதுவும் வரக்கூடாது அப்படின்றத நோடுறேன். ஓகே, பவர் பிளேயில் வர வேண்டிய 45 இங்கே வந்துருக்குது. போன ஓவரில் நான் ஒன்றுமே பண்ணல. ஓகே, இந்த ஓவர் கடைசி பால் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா, இந்த ஓவரோட கடைசி பாலில் கீழே அந்த பவுலர் கீழே அந்த இதில் இருக்கலாம், அதில் பாருங்கள். நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, கீழே பார்த்துக்கோங்க, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஐயோ, அந்த கை அந்த லாஃப்ட் அப்படின்ற பட்டனுக்கிட்டே போதே. அது லாஃப்ட்னு அழுத்தி அந்த சைடே போகுது. ஐயோ கடவுளே. ஓகே, நம்ம நான் நடுவில் ஆட் வரும் அப்படின்றதையே நான் மறந்து விடுகிறேன். அது ஓகே, இதில் இந்த சேலஞ்சு ஜெயிக்க இந்த ஓவரில் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் நம்ம இந்த சேலஞ்சஸ் சீரீஸில் நம்மளோட ஃபஸ்ட்டு வின்னு இருக்குமா அப்படின்றது டவுட் இது வரையுமே. பார்ப்போம், ஏன்னா இன்னும் 5 பால் இருக்குது. இன்னும் 5 இன்னும் 4 பால் இன்னும் 3 பால் ஆக்சுவலாக இந்த ஒரு மேட்ச்லேயே நம்ம 4 சேலஞ்சு முடிக்க போகிறோம். ஓகேவா, அதனால தான் 20 ஓவர் வச்சேன். ஆஹா, நல்ல வேலை ரன்னு வரல. சிங்கிள்லே நிறுத்திடுவோம் நாங்கள். சிங்கிள்ஸ் ஒரே ஒரு டபுள் மட்டும் ஓடலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் தூரமாக அடிச்சுட்டு. ஆனால் 4 போயிடுச்சுன்னா கஷ்டம். ஓடு டபுள் ஓடு அவ்வளோதான், ஒரு டபுள் ஓடியாச்சு. இதுவரை இப்போ தான் ஃபஸ்ட்டு டபுள்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வின்னாக இருக்குமா இருக்காதான்றதுக்காக மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பந்து.
ஒரே ஒரு பால் நம்ம சேலஞ்சு சீரிஸோட ஃபஸ்ட்டு வின்னாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே கைஸ், முடிஞ்சிருச்சு. 3 ஓவர், 7, 8, 9. இது 9வது ஓவர் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த சேலஞ்சு சீரீஸோட ஃபர்ஸ்ட் வின். ஓகே, நம்ம அடுத்தது ஓகே கைஸ், நம்மளோட 3வது சேலஞ்ச் இந்த சீரீஸோட 6வது சேலஞ்ச். இந்த சீரீஸோட 6வது சேலஞ்ச் என்னன்னா, ஒரே ஒரு பேட்ஸ்மேனை வச்சு 100 பாருங்க, ஒரு நிமிஷம், எவ்வளோ அடிக்கணும்? ஒரு பேட்ஸ்மேனை வச்சு 30 ரன் அடிக்கணும். அவுட் ஆனால் ஃபெயில் இந்த சேலஞ்ச். ஓகே, வாங்க போகலாம். அவுட் ஆனால் ஃபெயில், 30 ரன் அடிக்கணும். என்ன வேணால் பண்ணலாம், சிங்கிள் டபுள் எது வேணாலும் அடிக்கலாம். ஓகே, நம்ம யாரை வச்சு அடிக்கிறோன்னா அக்ஷர் பட்டேலை வச்சு அடிக்க போகிறோம். அவர் 11ல் இருக்கார். ஓகே, இந்த 4 சேர்த்துப்போம். அவர் எடுக்கிறதுலேருந்து 11 நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, அவர் 30 ரன் அடிக்கணும். ஸோ அவர் 30 + 11 41 ரன்ஸ் அவர் அடித்தார்னா, ஏன்னா அவர் ஏற்கனவே 11 ரன் அடிச்சிருக்காரு, அதனால் சொல்கிறேன். 40 ரன்ஸ் 41 அடித்தாருன்னா நம்ம இந்த சேலஞ்சை ஜெயிச்சிருவோம். ஓகே, 4 திருப்பியும் பவுண்டரி. ஓகே, இந்த வீடியோ லென்த்தாக இருக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். 11 மினிட்ஸ் ஆயிடுச்சா? அன்று கேட்பவன் அரசன் மறந்தான், அன்று கேட்பவன் இறைவன். ஆக்சுவலாக அந்த பேட்ஸ்மேனை வச்சு அடிக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான். செகண்ட் டை அதெல்லாம் கிடையாது. ஸோ அவரை வச்சு அடிக்கணுன்றால என்னை விராட் கோலி என்ன முடிச்சுக்கோங்க. ஓடுங்க. ஓகே ஓகே, வாங்க போலாம். ஓகே, கேட்பவன் அரசன் மறந்தான். ஐயோ, கைஸ் ப்ளீஸ், இது நியூ இயர் ஸ்பெஷல். ப்ளீஸ், நான் ஒரே ஒரு ரிவைவ் மட்டும் எடுத்துக்கவா ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் ஒரு ரிவ்யூ, இந்த சேலஞ்சு ஒரு ரிவ்யூ, ப்ளீஸ். நியூ இயர்னால ப்ளீஸ். ஓகேவா, நான் ஆட் பார்த்துட்டு வரேன். ஓகே, நம்ம ரிவைவ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் ஓடு நிற்காம ஓடு. ஓகே, இதுக்கு மேலே நான் ரிவைவ் எதையும் எடுக்க மாட்டேன். இதுக்கு மேலே அவுட் தான். ஓகே, நம்ம சிங்கிள் எடுத்துக்கலாமா? அப்போ தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியும். ஓகே நம்ம வந்துட்டோம். பர்ஃபெக்டா சிக்ஸர். லெட்ஸ் ராக் அண்ட் ரோல். எப்படி செதற விடுறோம். லெட்ஸ் கிவ் இட் அ ராக் அண்ட் ரோல். லெட்ஸ் பிளாஸ்ட். ஓகே, இன்னும் 10 ரன்ஸ் தான் அடிக்கணும். பார்ப்போம் எப்படி அடிக்கிறோன்னு. இன்னும் 10 ரன்ஸ்லேருந்து 6 கழிச்சுக்கோங்கப்பா. ஜஸ்ட் 4 runs needed to win this challenge. நம்ம இந்த சேலஞ்சு சீரீஸில் செகண்ட் வின்னாக இருக்க போகுது. இது ஐ திங்க் 6ல்
கரெக்டாக 6ல் இது 2 5ல் 1 தான் ஜெயிச்சிருக்கோம், 4 தோற்றுருக்கோம். இதில் 6 இதோட சேர்த்து 4 தோற்று 2 ஜெயிச்சிருக்கோம். சூப்பர். ஓகேங்க, இங்கே நம்ம சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டு. 11ல் இருந்தார். ஓகேவா, 11ல் இருந்தார். 11ல் இருந்தாரா? 11 எடுத்துருங்க. 41லேருந்து 11 எடுத்தோன்னா உங்களுக்கு 30 வந்துடுது. ஆக்சுவலாக அதில் என்ன போட்டிருக்குங்க, 30+ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரன் எடுத்தால் ஜெயிச்சிடுவோம். நான் இப்போ தான் அதில் போட்டிருக்கு 30+ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே 30+ போட்டாச்சு. லெட்ஸ் ஐ ஹேவ் வின் தி சேலஞ்ச். விக்கெட்டை லூஸ் பண்ணல. ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா 4th சேலஞ்ச். அதாவது இன்றைக்கி வந்து நியூ இயர்னால நம்மளோட 4th சேலஞ்ச். லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 24 ரன்ஸ் அடிக்கணும். மினிமம் ஒரு 6 அடிக்கணும். ஓகே, 2 ஓவர்ஸில் 24 ரன்ஸு. லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸில் சந்திக்கிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் 2 ஓவர்ஸ்க்கு வந்தாச்சு. 24 ரன்ஸ் அடிக்க வேண்டும். மினிமம் ஒரு 6. ஐயோ, இப்படியெல்லாம் ஒரு ஃபீல்டிங் வச்சா நான் என்னையா பண்ணுவேன்? ஓகே, அவுட் அப்படின்ற ஒரு இது இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் நிம்மதியாக விளையாடலாம். லெட்ஸ் கோ. நோ 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 நோ. ஆரம்பமே மிகவும் அருமை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 ஓவர்ஸில் 24 ரன்ஸ் அடிக்கணும். மினிமம் ஒரு 6. மினிமம் தான், நாட் மேக்ஸிமம். இட்ஸ் மினிமம் ஒரு 6. எல்லாமே மீடியம்னால நம்ம ஒரே மேட்ச்சில் ஆடுறோம். அது ஒரு நல்ல விஷயம். ஓகே ஓகே ஓகேங்க, அந்த மினிமம்மை நம்ம அடித்தாச்சு. ஆக்சுவல் இதை நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு 442 இருந்துச்சு. ஸோ நம்ம கணக்கு பண்ணலாம். இதிலேருந்து 6 அடித்தா 444 வரும். கரெக்டாக 444 வருமா? போனா ஆமாம், 444ல் 1 மினிட் வெயிட் பண்ணுறீங்களா கைஸ்? நம்ம 168 ரன்ஸ் அடிக்கணும் ஸ்கோர் கார்டு படி. ஸ்கோர் கார்டு எண்டின் படி நம்ம 168 ரன்ஸ் அடிக்கணும். ஓகே, விக்கெட் போய்கொண்டே இருக்கிறது. நம்ம இனிமேல் ஆஃப்டர் நான் ஆட மாட்டேன்டாயி. இது இந்த மீடியமில் ஏன் தான் இப்படி இருக்குதுன்னு தெரில கைஸ். ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணது போது நான் வந்து ஆட்டோ ப்ளே பண்ணேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஆட முடியாது. சரி 2 ஹவர்ஸ் தானே ஆடினேன்னு பார்த்தா நான் சும்மா லாஃப்டர் வச்சு ஆடிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு விக்கெட் போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் நான் அதை பண்ணும் பொழுது எனக்கு வந்து ஈஸியாகவே பட்டுச்சு. அந்த தைரியத்தில் தாங்க அடிக்கிறேன். அது வரவே மாட்டேங்குதுங்க, கோபமாக வருதுங்க. பார்த்து விளையாடணும். பார்த்து 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 பயமாக இருக்கு. ஓடு 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 ஓடு. வா, எவ்வளோ அடிக்கணும்? 468 அடிக்கணும்ல. சிங்கிள் அடிச்சு வச்சிருக்கிறேன். யோ 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 கைஸ், இட்ஸ் அ ப்ரெஷர். லாஸ்ட் ஓவரில் 13 ரன்ஸ் அடிக்கணும். வா, யோ இந்த ஃபீல்டை மாற்றுங்க தயவு செஞ்சு. யோ 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 ஓயா, ஓடியா ஓடியா. 2 2 2 2 ஈஸி 2 ஈஸி 2 ஈஸி 2. டை 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 டை. அப்பீல் பண்ணல அப்படி பண்ணல.
சப்ஸ்கிரைப் பண்ணல. 1 2 வந்தாச்சு 2 வந்தாச்சு 2 வந்தாச்சு. தோ இங்கே தான் வாங்க. ஆமாம் ஆமாம் வாங்க டாடி. ஆமாம் ஆமாம் உள்ளே வாங்க. போயிட்டுருக்கோம். ஐம் சாரி கைஸ், நாங்கள் வந்து இங்கே கடைக்கு வந்திருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி இருந்தேன். சாரி. ஓகே, நம்ம வந்து ஐயோ 3 balls 11 runs-ஆ தலையில் வந்து நிற்கிதுங்க. 3 balls 11 runs தலையில் வந்து நிற்கிதுங்க. அது செம ப்ரெஷராக இருக்குது. ஐயோ 3 balls 11 runs. ஓகே, ட்ரை பண்ண வாங்க. இந்த ஃபீல்டை தான் மாற்றி தொலைங்க. வேறு எதுவுமே கிடைக்கலையா உங்களுக்கு? எதுவுமே கிடைக்கலையா உங்களுக்கு? இப்போ 7 runs அடிக்கணும். 7 runs அடிக்கணும். 7 runs 7 runs 7 runs. படி கொஞ்சமாக தள்ளி வச்சானே. ட்ரை 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 6 அடிக்கணும்டா டி. ஒரே ஒரு 6 ஒரே ஒரு 6 ஒரே ஒரு 6 ஒரே ஒரு 6 ஒரே ஒரு 6. சரி, 2 runs வித்தியாசத்தில் 2 runs வித்தியாசத்தில் தோத்துட்டோம். 2 runs இதில் தோத்தாச்சு. 160. ஓகே ஓகே 168 அடிக்க வேண்டியது 166 தான் அடிச்சிருக்கோம். ஓகே, ஒரு நடுவில் ஜாலியாக இருந்தாலும் கடைசியில் கஷ்டமாக முடிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். உங்களிடம் விடைபெறுவது முரளி. இட்ஸ் முரளி தமிழ் கேமிங் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், வெரி வெரி ஹாப்பி நியூ இயர்.